மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான். குரு பகவான் உங்க ஜாதகத்துல இருக்கிறதுனால நீங்க ஒரு டாக்டரா இருக்கலாம். சிறு வயசுலேயே கஷ்டப்பட்ட ஜாதகம், கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு உங்களை உங்க தாய் தகப்பன் படிக்க வைப்பாங்க. என்ன செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஆயிரம் செலவானாலும் உங்களை படிக்க வைக்கக்கூடிய தருணம் உங்க ஜாதகத்துல உண்டு. ஆசை கோபத்தெல்லாம் விட்டுருவீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வரக்கூடிய காதலை கூட விட்டுருவீங்க. தான் தாய் தகப்பன் எந்த இலக்குல நம்மளை படிக்க வைக்கிறானோ அந்த இலக்குல நம்ம படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகள்லாம் உங்க ஜாதகத்துல. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க கல்யாணம் காட்சி முடிச்சா தான் உங்க ஜாதகத்துல யோகம். காலதாமதமா ஒரு 25, 27, 29 வயசுக்கு மேல உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா படிப்புன்னு இருந்து திருமணத்து மேல இன்டென்ஷன் இல்லாம இருந்தா உங்க தாய் தகப்பனுக்கு நீங்க ஒரு டிப்ரெஷனை கொடுப்பீங்க. ஆனா உங்க ஜாதகத்திலையும் உங்களுடைய வளர்ச்சியிலையும் உற்றார் சுற்றார் உங்களுக்கு சூனியம் வைப்பாங்க. உங்க தகப்பன் மேல தப்பான ஒரு சூனியத்தை வச்சு உங்க குடும்பத்தையே சரித்திரத்தையே சரிச்சு விடக்கூடிய தருணத்தையும் பண்ணுவாங்க. கவனமா இருக்கணும். படிச்ச பிரில்லியன்ட் இந்த மீனராசி. 7.5 நடக்கு, ஜென்ம சனி நடக்கலாம், பயப்படாதீங்க. உச்சத்துல உங்களை கொடுக்கும். இத்தனை வருஷமா நஷ்டத்தையே கஷ்டத்தையே கொடுத்தது லாபத்துல கொடுக்கும். திடீர்னு தன யோகம், தன வரவு கொடுத்துரும். மாற்றமே ஏற்படக்கூடிய தருணம் இந்த மீன ராசிக்கு தான் உண்டு. குணமுள்ள ஜாதகம், யோகங்கள் நிறைஞ்ச ஒரு தருணம், மேன்மை அடையக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. யாரா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க, வந்து பாருன்னு சொல்லுவீங்க. ஆனா அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருப்பீங்க. அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிபணியாத ஒரு ஜாதகம் யாருன்னா இந்த மீன ராசிக்காரங்க தான். உங்க முன்னோரை நினைங்க, உங்க குலதெய்வத்தை நினைங்க. கர்மக்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய தன்மை தான் உங்களை தெளிவாக்கி கொடுக்கும். உங்க தலையெழுத்தே மாறக்கூடிய ஒரு தருணம் வடபழனி ஆண்டவனுக்கு இருக்கு. மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் தான் வரப்போகுது. பயப்பட வேண்டாம். பட்ட துன்பம் எல்லாம் வெளியே சொல்ல முடியாது. உங்க வளர்ச்சிக்கு தான் கூட இருக்கவன் தான் துஷ்பிரயோகம் பண்ணுவான். அதெல்லாம் உடைச்சிடலாம். சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி, KGF. பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கையின் மறுபக்க ரகசியமும் உங்க வாழ்க்கை வரலாறும் இப்ப சொல்ல போறேன். தெளிவா கேட்டுக்குங்க. பெண்களுடைய தன்மை, குணாதிசைகள், உங்க வாழ்க்கை வயசு ஒரு 15 இயர்ஸ்க்கு 30, 45, 55 வயசு வரைக்கும் நீங்க என்னென்ன பிரச்சனைகள்ல வரப்போறீங்க, எப்ப யோகம் வரப்போகுது, என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறீங்க கேட்கறத தெளிவா சொல்றேன். இந்த பதிவு பெண்களுக்கு மட்டும்தான் இல்ல, பெண்களுடைய ஜாதகத்துடைய தன்மை. தெளிவான வழிபாடுகளும் சொல்லுவேன். அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க பெண்கள் மேஷ முதல் மீன ராசி உள்ள பெண்கள் யோகங்கள் அடைஞ்சு தெளிவான வாழ்க்கை தத்துவத்தை தெரிஞ்சுக்குவாங்க. சிவாய நம. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். மீன ராசிலையும் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. புரட்டாதி, உதிரட்டாதி, ரேவதி. குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான். குரு பகவான் உங்க ஜாதகத்துல இருக்கிறதுனால நீங்க ஒரு டாக்டரா இருக்கலாம். சனி பகவான் உங்க ஜாதகத்துல பலமா இருக்கனால ஒரு LLB அட்வொகேட் ஆகலாம். புதன் பகவான் உங்க ஜாதகத்துல இருக்கனால சினிமா சம்பந்தப்பட்ட வேலைகள்லயோ கலைத்துறையில ஏதாவது ஒரு ரோல்ல நீங்க இருக்கலாம். கஷ்டப்பட்ட ஜாதகம், சிறு வயசுலேயே கஷ்டப்பட்ட ஜாதகம், கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு உங்களை உங்க தாய் தகப்பன் படிக்க வைப்பாங்க. என்ன செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஆயிரம் செலவானாலும் உங்களை படிக்க வைக்கக்கூடிய தருணம் உங்க ஜாதகத்துல உண்டு. ஆனா படிச்சு பண்புள்ள ஒரு ஜாதகமா நீங்க வரணும்னு ஆசைப்படக்கூடியவங்க நீங்க தான். ஆசை கோபத்தெல்லாம் விட்டுருவீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வரக்கூடிய காதலை கூட விட்டுருவீங்க. தான் தாய் தகப்பன் எந்த இலக்குல நம்மளை படிக்க வைக்கிறானோ அந்த இலக்குல நம்ம படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகள்லாம் உங்க ஜாதகத்துல இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா தாய் தகப்பன் சொத்தை வித்து கூட உங்களை படிக்க வைப்பாரு. ஆனா ஒரு சில ஜாதகத்துக்கு தாய் தகப்பன் உயிரை கொடுத்து தான் உடம்ப கொடுத்து கூட உங்களை படிக்க வைக்கக்கூடிய தருணத்துல உங்களை படிக்க வைப்பாங்க. ஆனா நீங்க தான் நஷ்டமாயிடுவீங்க, ஏமாந்துருவீங்க. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க கல்யாணம் காட்சி முடிச்சா தான் உங்க ஜாதகத்துல யோகம்.
காலதாமதமாக ஒரு 25, 27, 29 வயசுக்கு மேலே உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா படிப்புன்னு இருந்து திருமணத்து மேலே இன்டென்ஷன் இல்லாமல் இருந்தால் உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் ஒரு டிப்ரெஷனை கொடுப்பீங்க. ஏன் இந்த ஏமாற்றம், என்ன கஷ்டம், எதுக்காக எப்படின்னு கேட்குற தன்மையில் உங்கள் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்திலையும் உங்களுடைய வளர்ச்சியிலையும் உற்றார் சுற்றார் உங்களுக்கு சூனியம் வைப்பாங்க. உங்க தகப்பன் மேல தப்பான ஒரு சூனியத்தை வச்சு உங்க குடும்பத்தையே சரித்திரத்தையே சரிச்சு விடக்கூடிய தருணத்தையும் பண்ணுவாங்க. கவனமா இருக்கணும். அழகுல அறிவுல சிறந்து விளங்கக்கூடிய தருணத்துல நீங்க இருந்திருந்தா கூட அந்த கோபம் தன்னுடைய குடும்பத்துடைய வளர்ச்சியை துஷ்பிரயோகம் பண்ணானே அவனை பழிவாங்கணும்னு கேட்கிற வெறியே உங்க வாழ்க்கையில பாதி நாள் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. சித்தர் ஜாதகம், சந்நியாச கோல ஜாதகம், ஏன் சொல்ல போனா ரொம்ப தெளிவா அமைப்பிருக்க போனா உங்க ஜாதகம் சிஸ்டர் ஜாதகம் தான் சொல்லுவேன். சீக்கிரத்துல நீங்க கல்யாண காட்சிகள்லாம் பண்ணணும். பண்ணாதான் உங்களுடைய அமைப்பெல்லாம் தெளிவான அமைப்புல வரும். இல்லைன்னா இந்த அமைப்பு இல்லாம உங்க குடும்பத்துக்கோ நாட்டுக்கோ வீட்டுக்கோ சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையில வந்துடும். ரொம்ப கவனமா இருக்கணும். படிச்ச பிரில்லியன்ட்டு இந்த மீனராசி. 7 நடக்கு, ஜென்ம சனி நடக்கலாம், பயப்படாதீங்க. உச்சத்துல உங்களை கொடுக்கும். இத்தனை வருஷமா நஷ்டத்தையே கஷ்டத்தையே கொடுத்தது லாபத்துல கொடுக்கும். திடீர்னு தன யோகம், தன வரவு கொடுத்துரும். மாற்றமே ஏற்படக்கூடிய தருணம் இந்த மீன ராசிக்கு தான் உண்டு. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் குரு பகவான். குரு பகவான் சொன்னா முருகர். வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க, வாரம் வாரம் போங்க, தான் மனசுல வேண்டிக்கிட்டு போங்க, மனசார வேண்டிக்கிட்டு போங்க. உங்க ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். குணமுள்ள ஜாதகம், யோகங்கள் நிறைஞ்ச ஒரு தருணம், மேன்மை அடையக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. யாரா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க, வந்து பாருன்னு சொல்லுவீங்க. ஆனா அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருப்பீங்க. அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிபணியாத ஒரு ஜாதகம் யாருன்னா இந்த மீன ராசிக்காரங்க தான். பிரகாசிப்பீங்க, மினுருவீங்க. உங்க வேல்யூ எல்லாமே இனிமே தான் உங்க ஜாதகத்துல நல்லா வரக்கூடிய தருணம். உங்க முன்னோரை நினைங்க, உங்க குலதெய்வத்தை நினைங்க. கர்மக்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய தன்மை தான் உங்களை தெளிவாக்கி கொடுக்கும். அப்ப முன்னோருடைய நினைச்சாதான் உங்க வாழ்க்கை தெளிவா இருக்கும். இருந்திருந்தா கூட எம்பெருமான் சிவபெருமானை பிடிங்க, சிக்கனை பிடிச்சுக்கோங்க, முருகக்கடவுளை பிடிங்க, வடபழனி போங்க. உங்க சரித்திரமே மாறிடும். உங்க தலையெழுத்தே மாறக்கூடிய ஒரு தருணம் வடபழனி ஆண்டவனுக்கு இருக்கு. படிச்ச பிள்ளைக்கு நல்லா படிச்ச படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை குட்டி, லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய தருணத்துக்கு ஆசைப்படுங்க. ஒரு நாள் வடபழனி போங்க, உங்க ஹிஸ்டரியே மாறும். அப்படியாப்பட்ட ஒரு நேரம் இருக்குது. மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் தான் வரப்போகுது. பயப்பட வேண்டாம். பட்ட துன்பம் எல்லாம் வெளியே சொல்ல முடியாது. உங்க வளர்ச்சிக்கு தான் கூட இருக்கவன் தான் துஷ்பிரயோகம் பண்ணுவான். அதெல்லாம் உடைச்சிடலாம். வடபழனி ஆண்டவனை போய் பாருங்க. மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்க எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கணும். சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி, கேஜிஎஃப். என்ன நீங்க பார்க்கணுன்னா, என்னை பார்க்க என் வீட்டுக்கு வரணுன்னா கூகுள் மேப்ல கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டிங்கன்னா என்னுடைய வீட்டு ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வரும்போது 3 எலுமிச்சம்பழம், 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான். வரும்போது ஃபோன் பண்ணிட்டு இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க. நீங்க ஏன் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன குறை, நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறத எம்பெருமான் அருளால நான் உங்களுக்கு சொல்லுவேன். சிவாய நம.